இந்த அதிகாலை நேரத்துல உங்களை இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். காலை நேரத்துல நம்ம ஜெபித்து கொஞ்ச நேரம் வந்து ஒரு சில விஷயங்களை நம்ம தியானிக்கலாம். சரி, இந்த அன்பு தகப்பனே, ஆண்டவரே, இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி இயேசுப்பா. இரவு முழுதும் நல்ல நித்திரையை கொடுத்து காலை வெளியே ஆண்டவரே நீர் எங்கள் ஆண்டவரே நீர் ஆயத்தப்படுத்துகிறீர், அதுக்காக நன்றி. இந்த நாளிலும் ஆண்டவரே உடைய பிள்ளைகளை வாழ்க்கையிலிருந்து எங்களுக்கு ஒரு சில விஷயம் கற்றுக் கொடுங்க. அது மூலியமாக நாங்கள் உண்மையான ஊழியக்காரர்கள் கற்பிச்சு இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கணும்னு சொல்லி தகப்பனே. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம MS யேசுதாசன் அப்படின்னு ஒரு கேரளால ஒரு நபரை பத்தி நம்ம கொஞ்சம் பார்க்க போறோம். இவரோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இவர் பிறந்தது 1938 பிறந்தாரு. ஒரு கேரளா ஒரு குடும்பத்துல ஒரு பிறந்தாரு. இங்க பாத்தீங்கன்னா இவர் வந்து ஆர்த்தடாக்ஸ் சிரியன் சபைக்கு சேர்ந்த ஒரு மனிதனார். சின்ன வயதுல அவங்க அம்மா வந்து இருந்த ஒரு குழந்தை இருந்தது. அந்த குழந்தை வந்து இந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல அது இறந்து போயிருக்கு அந்த குழந்தை. அதனால அந்த அம்மா வந்து ஜெபிக்கிறது என்னன்னா, அடுத்த குழந்தை வந்து ஆண்டவரே உமக்காக நான் வந்து என்ன பண்றேன், டெடிகேட் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஜெபித்தார்கள். அந்த இடத்துல வந்து இயேசுதாசன் பிறக்கிறார். சோ இது இயேசுதாசன் வந்து எப்படியாவது ஆண்டோட ஊழியத்துல செய்ய வைக்கணும், சமுதாயத்துல ஒரு ஆண்டோடைய சேவையை செய்யணும்னு இந்த அம்மா ஆசைப்பட்டு சின்ன வயசுல இருந்தே வந்து அவைக்குரிய வாழ்க்கையிலயும் கிறிஸ்தவ விசுவாசத்திலையும் அந்த அம்மா வந்து வளர்க்குறாங்க. அப்போ அந்த வளர்ந்த உடனே என்ன ஆகுறாரு, இவரு ஆண்டரை பத்தி அநேக ஒரு விஷயங்களை கற்றுக்கொள்றாரு. அவருக்கு வந்து எப்படியாவது வந்து அவருடைய ஊழியத்தை செய்யணும்னு அவருக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. அதே மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு எப்படியாவது உதவணும், சமுதாயத்துல ஒதுக்கப்பட்ட ஜனங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அது மாத்திரம் இல்ல, அவருக்கு வந்து ஒரு வாழ்ந்துகளை ஆண்டு கொடுத்திருந்தார். அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார்ட்டூனிங்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கார்ட்டூன் மூலியமாக அவங்களுடைய யோசனைகளை வந்து தெரிவிப்பது, அது வந்து அவருக்கு வந்து தாளம் இருந்துச்சு. அது வந்து அவர் என்ன பண்ணாரு, அநேக மேகசின், நியூஸ் பேப்பர்ல என்ன பண்ணுவார், கார்ட்டூனிங் பார்ப்பார். அது மாத்திரம் இல்ல, அவருக்கு பாத்தீங்கன்னா அங்க ஒரு யூத் ஃபார் கிரைஸ்ட் மூவ்மெண்ட்ல வந்து என்ன பண்ணாரு, ஒரு ஆவிக்குரிய ஒரு கவுன்சிலர் மாதிரி இருந்தார். அவர் அநேகர்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்பது, வாலிபர்களுக்கு வந்து ஒரு டிசைபிள்ஷிப், சீடர், ஒரு நல்ல சீடர்னா எப்படி இருக்கணும்ன்றத ஒரு சிலர் கற்றுக் கொடுத்துட்டு இருந்தார். நல்ல ஜெபத்துல நல்லா ஜெபிக்கக்கூடிய மனிதன் இவரு. அவருக்கு வந்து மியூசிக் வாசிப்பதுலயும் ஒரு தாளந்து இருந்துச்சு. ஸோ அவர் வந்து என்ன பண்ணுவாரு, பாடல்களை சபைகளில என்ன பண்ணுவாரு, நல்லா இசை அமைப்பார். நல்ல ஊழியம் செய்யறதுலயும் என்ன பண்ணுவாரு, நல்லா உடன் ஊழியரோட சேர்ந்து ஊழியம் செய்து அநேகருக்கு என்ன பண்ணுவாரா, சுவிசேஷத்தை போதிப்பார் அவரோட வாழ்க்கையில. அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அவரோட வாழ்க்கையில வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஒரு அரசியல் இதுல வந்து ஏதாவது தவறுகள் பண்றதோ இல்லைன்னா ஒரு சுயநலமா இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணுவா, தைரியமா என்ன பண்ணுவார், கார்ட்டூன் பண்ணுவார். அவர் வந்து இந்த ஒரு உண்மையை வந்து பேசுறதுக்கு என்ன பண்ண மாட்டாரு, தயங்க மாட்டார். அந்த மாதிரி ஒரு அதுக்காக ஒரு ஜனங்க என்ன பண்ணாங்க, நிறைய ஒரு அதனால பிரச்சனையும் வந்துச்சு அவருக்கு. பட் அந்த நேரத்துல மரியாதையும் அவருக்கு நிறைய பேர் கொடுத்தாங்க அவர் வாழ்க்கையில. அந்த எல்லா பிரச்சனைகளையும் அவர் வந்து என்ன பண்ணாரு,
ஆண்டுக்குள்ள இருந்ததுனால சந்திக்க அவர் ரெடியா இருந்தார். அதுக்கப்புறம் அவரோட டெய்லி ருட்டீன் பார்த்தீங்கன்னா, அவர் என்ன பண்ணுவாராம், காலையிலே எழுந்திரிச்சு 6 மணிக்கு எந்திரிச்சிருவாராம். உங்க ஒய்ஃப் மெர்சி அம்மா சொல்றது என்னன்னா, காலையில எழுந்து அதிகாலையிலே ஆண்டு வந்து தேடுவாராம், ஜெபித்து அவருடைய வசனத்தை வாசித்து தான் அவர் என்ன பண்ணுவாராம், அவர் நாளை தொடங்குவாராம். அதனால அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வந்து நல்ல ஒரு பலன் உள்ளதா. அப்புறம் இந்த சமுதாயத்துக்கு அவருடைய திறமைகளை வந்து காட்டுறதுக்கு ஒரு ஆண்டு கருவியை யூஸ் பண்ண முடிச்சுன்னு சொல்றாங்க. ஸோ இவரோட வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டும் கலந்த ஒரு வாழ்க்கை. ஒரு 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 பக்கத்துல வந்து ஆண்டவரை நேசித்து ஆண்டவருக்காக ஊழிய செய்த ஒரு மனிதன். இன்னொரு பக்கத்து பாத்தீங்கன்னா அவருடைய தாளந்துகளை வந்து என்ன பண்றாரு, ஒரு வெளிப்படுத்துறார். கார்ட்டூன் மூலியமாக ஒரு இசை அமைக்கிறது மூலியமாக என்ன பண்றாரு, வெளிப்படுத்துறாரு. சரி, ரெண்டு மதியம் ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஒரு வகையில் யூஸ் பண்ணார் அவர் ஆண்டவர். 2021 வந்து இறந்துறாரு ஹார்ட் அட்டாக்ல. பட் அது வரைக்கும் என்ன பண்றாரு, இந்த அநேக சில காரியங்கள் செய்யறாங்க. சரி, ஸோ இதுல இருந்து இவரோட வாழ்க்கை வந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள முடியும்? இவரோட வாழ்க்கை வந்து ஒரு 2 விஷயம் நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஒண்ணு வந்து ஆண்டவர் கொடுத்த தாளந்துகளை நம்ம என்ன பண்ணக்கூடாது, வீண் பழக்கக்கூடாது. ஆண்டவர் கொடுத்த தாளந்துகளை நம்ம என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். ஸோ இங்க மத்தேயு 25 அதிகாரம் பார்த்தீங்கன்னா, மத்தேயு 25 அதிகாரத்துல 14 30 பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து வந்து ஒரு ஓமையை சொல்றாரு. இந்த ஓமையில இயேசு கிறிஸ்து வந்து ஒரு மனிதனுக்கு உப்பு என்ன பண்றாரு, 5 தாளந்து, ஒருத்தர் வந்து என்ன பண்றாரு, ஒரு எஜமான் 5 தாளந்து, அப்புறம் ஒரு 2 தாளந்து இன்னொருத்தரை கூப்பிட்டு 1 தாளத்தை கொடுக்குறாரு. அவனுக்கு கொடுத்துட்டு என்ன பண்றாரு, இது வந்து நீ என்னப்பா பிரயோஜனப்படுத்து, நான் வந்து என்ன பண்றேன், திருப்பி வர வரைக்கும் நீ வச்சு என்ன பண்ணு பிரயோஜனம். ஆனா இதுல நீங்க கவனிச்சீங்கன்னா 15ஆம் வசனம் படியுமா, 15ஆம் வசனம், மத்தேயு 25:15. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாளந்தும், ஒருவனிடத்தில் 2 தாளந்தும், ஒருவனிடத்தில் 1 தாளந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். அவனவனுக்கு எவ்வளவு தகுதி இருக்குதோ அதுக்கு அளவுக்கு ஆண்டவர் கொடுக்குறாரு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து சரியாக ஒரு சிலர் 5 தாளந்து, ஒரு சிலருக்கு 2, 1 அவங்க திறமைக்கு ஏற்ற மாதிரி ஆண்டவர் கொடுத்துருப்பாரு. ஆனா அவனோட எதிர்பார்ப்பு என்னன்னா, அது ஏதாவது என்ன பண்ணணும், அது வந்து அதிகமாக்கணும், அது எப்படியாவது யூஸ் பண்ணணும், அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கணும் அப்படின்னு. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம தெரியும், இந்த 5 இருந்தவர் அவர் உழைத்து அதை 10 ஆக்குறாரு, 2 இருந்தவர் 4 ஆக்குறாரு. அந்த 1 இருந்தவர் வந்து என்ன பண்றாரு, புதைச்சி உள்ள வச்சுட்டாரு மண்ணுக்குள். அவர் என்ன பண்ண மாட்டேங்கிறாரு, அதை உபயோகப்படுத்த மாட்டேங்கிறாரு, சமாளிச்சிடலாம் எப்படியோ அப்படி. ஆனா இயேசு கிறிஸ்து வரும்னால சமாளிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து கேட்பாரு, நான் கொடுத்ததை நீ என்ன பண்ண, உன் நேரத்தை கொடுத்தேன், உனக்கு உன் வாழ்க்கையில ஒரு சில விஷயங்களை நான் கொடுத்திருந்தேன், ஒரு சில தாளந்துகளை கொடுத்திருந்தேன், ஒரு சில பொறுப்புகளை கொடுத்திருந்தேன் அப்படின்னு கேட்பாரு. அவர் விசாரிக்கும் போது நம்ம வந்து நம்ம என்ன பதில் சொல்லணுன்றது இப்பவுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சமாளிக்கவே முடியாது அந்த நாள்ல. ஏன்னா சமாளித்தவன் என்ன இருக்கான், அவன் வெளியே தள்ளப்பட்டான்னு போடும். சரி, ஸோ நம்ம வாழ்க்கையில வந்து இந்த உலகத்துல நம்மளுக்கு கொடுத்த நேரத்தை நம்ம வீண்படுத்தக்கூடாது, கொடுத்த தாழ்ந்துகளை நம்ம வீண்படுத்தக்கூடாது, கொடுத்த பொறுப்புகளே நம்ம என்ன பண்ணக்கூடாது, உதாசீனமா நினைக்கக்கூடாது. அது எல்லாத்தையுமே நம்ம ஆண்டுல வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கிறாரோ அதை நம்ம பிரயோஜனப்படுத்தும் போது, அது மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் போது, ஆண்டு வருகையில நம்ம என்ன பண்ணுவாரு, உண்மையுள்ள ஊழியனே அப்படின்னு ஆண்டு வந்து நம்மளுக்கு சர்டிபிகேட் கொடுக்கணும். சரியா? ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது நம்ம பார்த்தீங்கன்னா 2வது விஷயம் வந்து ஒரு தைரியமா என்ன பண்றது, அவருடைய டேலண்ட்டை வந்து எக்ஸ்பிரஸ் பண்றது. இங்க பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து அந்த கார்ட்டூன் எழுதுறதாக இதை அவர் கொடுத்துருந்த ஆண்டவர் அவருக்கு அந்த திறமையை இவரு
என்ன பண்ணாரு, அதை டிலிஜென்ட்னு சொல்லுவாங்க, நல்லா ஒரு கத்துக்கிட்டாரு. அதை ஒரு கற்றுக்கொள்வது ஒரு திறமை பெற்றவர். இதுல நீங்க ஒரு வசனம் படிங்க, நீதிமொழிகள் 22 29 வருஷம். நீதிமொழிகள் 22:29. நீதிமொழிகள் 22:29. 22:29 கடைசி வருஷம். தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கொண்டான், அவன் நீச்சலுக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். இது பாத்தீங்கன்னா ஒரு வேலையில திறமையா இருக்கிறாருன்னா அவர் என்ன பண்ணுவார், ராஜாக்கள் முன்பாக நிற்பார்கள். சோ நம்ம செய்யற வேலையை நம்ம திறமையா செய்ய கற்றுக்கொள்ளலாம். ஏனோ தானம் செய்யறது, கடமைக்கு செய்யறது, மற்றவங்களுக்காக செய்யறது, அப்படி இல்லாம நம்ம அதை ரொம்ப ஆர்வத்தோட நமக்கு செய்யணும். அது எது இருந்தாலும் சரி, அது நம்மளுக்கு என்ன பொறுப்புகள், ஒருத்தருக்கு ஒரு பொறுப்புகள் கொடுத்திருப்பாரு. அதை நம்ம என்ன பண்ணணும், திறமையாக செய்யணும்னா நான் என்ன பண்ணணும், அந்த அதுல நம்ம என்ன பண்ணணும், நம்ம எஃபர்ட் போடணும் வாழ்க்கையில. இப்போ இவர் கார்ட்டூனிங் பண்றாருன்னா அது சும்மா அவருக்கு தளர்ந்து இருந்தாலும் அது என்ன பண்ணிருப்பார், எஃபர்ட் போட்டிருப்பாரு. அவர் இன்னும் திறமையை கூர்மையாக்குவதற்கு, அதை ஜனங்களுக்கு புரியுற மாதிரி அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு நிறைய ஸ்டடி பண்ணிருக்காரு. அது மாதிரி நம்ம கொடுத்த ஒரு சில வேலைகள், பொறுப்புகள்ல நம்ம எப்படி நல்லா பண்றது, அந்த எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம், அதை எப்படி நல்லா எக்ஸ்பிரஸ் பண்றது, மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு இப்படி பண்றது அப்படி நம்ம பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா, ஆண்டவர் நம்மள ராஜாக்கள் முன்னாடி நிறுத்துவார். சரியா? சோ நம்ம வேலைகளுக்கு, நம்ம செய்யற வேலைக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் சேரும். அது ஆர்டர் செய்யறது. ஆனா நம்மளோட ஃபோக்கஸ் என்ன இருக்கணும்னா, ஒரு விஷயத்தை எப்படி செய்யறது, நல்லா செய்யறது. அன்னைக்கு எங்க சர்ச்சுக்கு ஒரு பிரதர் வந்திருந்தார். வேற பேர் ட்ரைனிங் கொடுப்பாரு, வாய்ஸ் ட்ரைனிங், வோக்கல் ட்ரைனிங்னு சொல்லுவோம். பாட்டு பாடும்போது எப்படி பாடுறதுன்றதுக்காக ஒரு ட்ரைனிங் வந்திருக்காரு. அந்த பிரதர் சொல்லும் போது ஒரு விஷயம் அவர் சொன்னார், எல்லாருக்கும் மைக் கொடுத்து பாட வைக்கணுமா வேண்டாமா அப்படின்னு நம்ம கேட்டுட்டு இருப்பாங்க. அவருக்கு ஒரு சொன்ன பதில் என்னன்னா, எல்லாரும் பாடலாம், ஆனா எல்லாருமே என்ன பண்ணணும், அதுக்காக முயற்சிகள் எடுக்கணும். வருஷம் வருஷம் என்ன பண்ணணும், அவங்க வாழ்க்கையில ஒரு சில அந்த இம்ப்ரூவ்மெண்ட் தெரியணும் உங்களுக்கு. அப்புறம் என்ன அர்த்தம், என்ன சொல்றாரு, அவங்க இந்த பாடலானாலும் சரி, இசை வாசிப்பதாலும் சரி, அதுல அவங்க தேர்ச்சி பட வேண்டும், அது படிக்க வேண்டும், அது புரிஞ்சுக்கணும். ஸ்டார்ட் பண்றது ஒன்றும் தெரியாம ஸ்டார்ட் பண்ணலாம், பட் அப்படியே இருக்கக்கூடாது. 5 வருஷம் ஆனாலும் 10 வருஷம் ஆனாலும் அப்படி இருக்கக்கூடாது. அவருக்கு தான் இந்த வசனத்தை எனக்கு ஞாபகம் வந்துச்சு டைம்ல சொல்லும்போது. இந்த கொடுத்த ஒரு பொறுப்பை நம்ம என்ன பண்ணணும், உதாசீனமா நடக்கக்கூடாது. அதுல நம்ம என்ன பண்ணணும், நம்ம முழு இருதயத்தையும் முழு உள்ளத்தோட நம்ம செய்யணும். பைபிள் நீ ஒருத்தர் வேலை செய்யும் போது இயேசு கிறிஸ்துக்கே வேலை செய்யறான். கொலோசியர்ல சொல்ற போது மனிதனுக்கு வேலை செய்யல, இயேசு கிறிஸ்துக்கு வேலை செய்யறோம். ஒரு நாள் அவர் கணக்கு கேட்பாருன்றதை நம்ம மனசுல வைத்து நம்ம வேலைகளை செய்ய வேண்டும் என்று பவுல் சொல்ற. சரியா? அதனால நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் வித்தியாசமான பொறுப்புகள், ஊழியங்கள் எல்லாம் கொடுத்திருப்பாரு. ஆனா எப்படி செய்யறோம், யாருக்காக செய்யறோம், ஒரு நாள் அதுக்கு கணக்கு கொடுக்கணும் ஆண்டவர்ன்றதை நம்ம அந்த விஷயங்களை நம்ம மனசுல வைத்து நம்ம நாட்களை நம்ம பிரயோஜனப்படுத்த வேண்டும் நான் கேட்டுக்கொள்கிறேன். இதனாலும் அந்த இயேசுதாசன் வாழ்க்கையிலிருந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம கற்றுக்கொண்டோம். வாழ்க்கைக்கு நம்ம பிரயோஜனமா இருக்கணும். அதே மாதிரி எல்லாத்தோட சீக்ரெட் என்னன்னா, காலையிலே சீக்ரெட், அதிகாலையிலே ஆண்டவர் தேடுதல் ஒரு வாழ்க்கை. அது இருக்கட்டும், நம்ம வாழ்க்கையிலே ஆண்டவர் ஆசைப்பட்டோம். சரி, இந்த அன்பு தகப்பனே ஆண்டவரே, இந்த காலை நேரிலே ஆண்டவரே, இயேசுதாசனை அவருடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சில விஷயங்களை கற்றுக் கொடுத்து எங்க வாழ்க்கையிலே அன்றே நேரத்தை வீணடிக்காமல் பிரயோஜனப்படுத்திக் கொண்டு நீர் கொடுத்த திறமைகளை அன்றே நாங்கள் இன்னும் அது அன்றே எக்ஸ்பிரஸ் பண்ணத்தக்கதாக, அதை அன்றே நாம் அதுல தேர்ச்சி பெறத்தக்கதாக கிருபை செய்யுங்க. கொடுத்த ஊழியங்களை அன்றே விடுவாங்க செய்து அன்றே அந்த எப்படி இந்த தாளந்துகளை அன்றே ஒரு டபுள் ஆக்குனாரோ அதே மாதிரி நம்மளும் அன்றே இந்த தாளந்துகளை பிரயோஜனப்படுத்திக்கிட்டு கிருபை செய்யுங்க.
நீங்க கூட இருங்க, வழி நடத்துங்க. இந்த மீட்டிங்ல இருக்க ஒரு பிரதர் சிஸ்டர் ஆசிர்வதிங்க, குடும்பங்களை ஆசிர்வதிங்க ஆண்டவரே. உங்க வாழ்க்கையிலேயும் ஆண்டவரே ஒரு சில விஷயங்களை செய்யத்தக்கதாக, தைரியமாக செயல்படத்தக்கதாக கிடைச்சு ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறேன் தாப்பனே. ஆமென்.